எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது குறித்து நம்ம மிக தெளிவாக விரிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள் தமிழ்நாடு முழுவதுமாக மழை கிடைக்குமா? ஏன்னா இந்த 2 நாட்கள் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை, குறிப்பா இரவு நள்ளிரவு அதிகாலையில ஒரு குளிர்ந்த நிலைமை தமிழ்நாட்டுல பெரும்பாலான பகுதிகளில் காணப்பட்டது. ஒரு பக்கம் மார்ச் தொடங்கியதிலிருந்தே வெயில் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. நிறைய மாவட்டத்துல 39 டிகிரி செல்சியஸ் ஃபாரன்ஹீட்ல சொல்லணும்னா 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை கடந்து சென்ற நிலையில் கடந்த 2-3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நிறைய மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவுகள் பதிவாச்சு. இதே மாதிரி வெயில் காலங்கள், அதாவது இந்த வரப்போகிற கோடை காலங்களில் கோடை மழை அதிகமாக பெய்யுமா அப்படிங்கிற சில கேள்விகள் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா எல்னினோவின் தாக்கம் இந்த வருஷம் வந்து எல்னினோ வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மழையே நமக்கு வராதா அப்படின்னு சிலருடைய கேள்விகளும் இருந்தது. கண்டிப்பாக அதை குறித்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக தமிழகத்தில் வறண்ட நிலைமைக்கு போவோமா அப்படின்னு சிலருடைய கேள்விகள் கமெண்ட் செக்ஷன்ல தொடர்ந்து இருந்தது. அதனால எல்லாருடைய கேள்விகளுக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு பதிலை பார்க்கலாம். அதே மாதிரி மழைக்கான வாய்ப்புகளையும் தமிழகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம சொல்றோம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம அந்த ஷேர் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம நீங்க கிளிக் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கடந்த 3 முதல் 4 நாட்களாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது. உள் மாவட்டங்களில், டெல்டா பகுதிகளில், தென் மாவட்டங்களில், கடலோர பகுதி என எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஒரு 90% வரைக்கும் மழை பொழிவுகள் 2-3 நாட்களாக நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னும் சில மாவட்டங்களில் எங்களுக்கு மழையே வரலங்க, இன்னும் எங்களுக்கு ஒரு சொட்டு கூட மழையே வரல, எல்லா ஊர்லேயும் மழை வந்துச்சு, எங்கள் பக்கத்து ஊரில் மழை வந்தது ஆனால் எங்கள் ஊரில் மழையை காணுங்க அப்படின்னு சொல்கிற பகுதிகளும் இன்னும் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் சில இடங்கள் இருக்குது. அந்த பகுதிகளுக்கு எப்போ நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா எந்தெந்த பகுதிகளில் மழை விட்டு போயிருக்கோ அடுத்த சுற்றுல தான் இப்போ இனிமேல் நம்ம மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். அடுத்த சுற்று கனமழை எப்போ, எந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா அறிவிக்கிறோம். ஏன்னா இது வந்து கோடை மழை. கோடை மழையில வந்து எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்து பதிவாகிரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கோடை மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒதுக்கி தான் பதிவாகும். இதுவே ஒரு புயல் சின்னமோ ஒரு தாழ்வு மண்டலமோ வந்துச்சுன்னா உங்க மாவட்டத்திற்கு எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்திருக்கும். ஆனா இது ஒரு கோடை மழைங்கிறதுனால பகுதியா மழை ஒதுக்கி தான் இருக்கும். அடுத்த சுற்று மழை பொழிவுல உங்க பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம். இன்று முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் கண்டிப்பா குறைஞ்சிருங்க. கடந்த 3 நாளா வந்த மாதிரி இன்னைக்கும் மழை வரப்போகுது, பயங்கரமான மழை இருக்க போகுதுன்னு சொல்லி ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு பெருசா மழை கிடையாது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மழையினுடைய தீவிரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இன்று மாலை மற்றும் இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்களில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாகவும் அதை தொடர்ந்து வருகிற நாட்களில் வெயிலுடைய தாக்கமும் தொடர்ந்து அதிகரிக்க போகுது. ஆனா ஒரு சில பகுதிகளில், ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழை, அப்படியே நமக்கு மழை வந்தாலுமே பகுதியாக ஒதுக்கி அந்த மிதமான மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாகிட்டு போகும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள். இங்க நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், பகல் நேர வெப்பநிலை எந்த அளவுக்கு தீவிரம் அடையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பகல் நேரங்கள் முழுவதுமாக, அதாவது குறிப்பாக பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். பகலில் வெயிலும், மாலை அல்லது இரவில் லேசான சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை மட்டும் பகுதியா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நாளை முதல் முற்றிலுமாக 100% நமக்கு வந்து மேகக்கூட்டங்கள் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இன்றைக்கு கூட ஏதோ ஒரு சில பகுதிகளில் மழையை பார்த்துடலாம். ஆனால் நாளைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நாளை, நாளை மறுநாள், அதற்கு வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் மழையை பார்க்கறது. அதனால நமக்கு வந்த இந்த ஓரிரு நாட்கள் நல்ல ஒரு மழை பொழிவாக இருந்தது. பகல் நேர வெப்பநிலை இனிமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மாலை அல்லது இரவில் லேசான மழை மட்டும், குறிப்பா சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக சாரல் அல்லது மிதமான மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும். மற்றபடி ஒரு 80%லிருந்து 90% வரைக்கும் வானம் மேகமூட்டமாகவே காணப்படக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உட்பட எல்லா பகுதிகளிலும் அந்த கடலோரத்தில் இருக்கிறவங்க, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், கோடியக்கரை, தஞ்சாவூர்ல அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டையினுடைய கடலோர கடலொட்டிய பகுதி, இங்க வேணா ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். மற்றபடி மற்ற இடங்களில் வான மேகமூட்டமும் பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்படும்.
அடுத்ததாக வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும். வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்களில் மாலை நேரங்களிலும் உள் மாவட்டங்களில் இரவு நேரங்களிலும் பகுதியாக லேசான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களில் மாலை நேரங்களிலும் உள் மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும் லேசானதுலேருந்து மிதமான மழை எதிர்பாருங்க. மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இனிமே நமக்கு மழை இருக்காது. ஏதாச்சும் சில இடங்கள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடலொட்டி இருக்காங்க இல்லையா, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதுவும் கடலோர கடலொட்டிய பகுதிகளில் வேணா அவ்வப்போது சாரல் மிதமான மழை வரலாம். மற்றபடி வலுவான மழை பொழிவுகள் தென் மாவட்டங்கள் முழுவதும் தீவிரம் அடைவது அப்படிங்கிறது இன்று முதல் கடினமான ஒரு விஷயம். நாளை முதல் முற்றிலுமாக நமக்கு மழை தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. அடுத்த சுற்று மழை பொழிவுகள் எப்போ அப்படிங்கிறது நம்ம சீக்கிரத்தில் உங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்றோம். தென் மற்றும் உள் மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மட்டும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். மற்றபடி எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் பகல் நேர வெப்பநிலை, குறிப்பாக கோயம்புத்தூரினுடைய நகர பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. நீலகிரியில் இயல்பான வானிலை காணப்படும். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் உங்களுக்கு நம்ம ரெட் அலர்ட் கொடுத்துட்றோம், கவலைப்படாதீங்க. நிறைய பேர் மழையே எங்களுக்கு இன்னும் சரியா வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீலகிரி, கோயம்புத்தூர்ல. அதனால உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்தை தொடங்கும். அப்போ உங்களுக்கு மிக கனமழை, அதி கனமழைக்கான எச்சரிக்கைகள் இந்த வருஷமும் காத்திருக்கு. அதனால எல்னினோ வரப்போகுது, அதனால மழை இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்னினோவின் காரணமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பா ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், பீகார் போன்ற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வேணா ஒரு சில இடங்கள் பாதிக்கப்படுமே தவிர ஒட்டுமொத்த இந்தியாவும் எல்னினோவின் காரணமாக வறட்சியை சந்திக்கும் அப்படிங்கிறது முற்றிலுமான ஒரு தவறான ஒரு கருத்து. அதனால தயவு செய்து அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. எல்னினோவின் தாக்கம் இருந்தாலும் நமக்கு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு தமிழகத்தில் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையில எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் நமக்கு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும். ஏதாச்சும் ஒரு சில மாநிலங்கள் தான் வறட்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும் இந்தியாவில். அதே மாதிரி அடுத்த வருஷம் தான் அந்த எல்னினோவின் தாக்கம் இன்னும் நமக்கு உச்சகட்டத்தை அடையும் போது மேலும் பல்வேறு மாநிலங்கள் கண்டிப்பா மழை இல்லாதபடி பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. பாருங்க, சொல்லிட்டே இருந்தோம் சீக்கிரத்துல வெயில் அதிகமாகும் அப்படின்னு. மதுரை மாவட்டத்திலிருந்து தொடங்கியிருக்கு வெயில் பொறுத்த வரைக்கும். மதுரையில் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்துல வெயில் பதிவாகியிருக்கு. அதே போல இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமாக பகல் நேர வெப்பநிலை தீவிரம் அடையும். அதனால் இனி வருகிற நாட்களில் நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை தீவிரமாகும். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் வேணா சில இடங்கள்ல நீங்க லேசான அல்லது மிதமான மழை எதிர்பாருங்க. நாளையில இருந்தெல்லாம் பெருசா மழை எதிர்பார்க்க முடியாது. சேலம் மாவட்டங்களாகட்டும், நாமக்கல், கரூரிலும் படிப்படியாக மழையினுடைய தீவிரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு பகல் நேர வெப்பநிலை தீவிரமாக தொடங்கும். எல்லா நாளும் மழை எதிர்பார்த்துறாதீங்க. ஓரிரு நாட்கள் நம்ம மழை பெய்யும் என்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் 2 நாட்களாக மழை தொடர்ந்து தீவிரம் அடைந்தது. இனி வருகிற நாட்களில் வெயில் மட்டுமே படிப்படியாக பகல் நேரங்களில் அதிகரிக்கக்கூடும். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.